பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி தண்ணி, சாக்கடை தண்ணி எல்லாமே ரிவரில் வந்து கலக்குது. அந்த தண்ணியை தான் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். நீங்கள் ஒரிஜினலாக மழை தண்ணியை சேமிக்கும் போது மழையில் எந்த விதமான பாய்சனுமே வரதில்லை. இப்போ நாங்கள் பண்ணையில் போட்டிருக்கிற தொட்டியினுடைய அளவு வந்து 15,000 லிட்டர் கெப்பாசிட்டி. அது எவ்வளவு ஏரியாவிலேருந்து கிடைக்குதுன்னா, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் உள்ள டெரஸ் ஏரியாவிலேருந்து அது எங்களுக்கு 4 மணி நேரத்தில் சாதாரண மழைக்கு நிறைஞ்சிடுது. அதுக்கு பிறகு அந்த 15,000 லிட்டரில் வர தண்ணியை பூரா நாங்கள் பக்கத்துலேயே ஒரு போர் பண்ணி 50 அடிக்கு அதில் ஸ்லாட்டர் பண்ணி விட்டுட்டோம். இப்போ எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த பூமிக்குள்ளேயே அந்த தண்ணி 15,000 லிட்டருக்கு மேலே தங்கினதுப்போ பாக்கியெல்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்கு. 4 மணி நேரத்திலே 15,000 லிட்டர் வருதுன்னா நம்ம ஒன்று ஆண்டுக்கு நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா எத்தனை 1000 லிட்டர் உள்ளே போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 16 ஏக்கரில் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நான் 20 லட்சம் 30 லட்சம் லிட்டர் வந்து தண்ணி வந்து சேமிக்கிறேன். பூமியில் சேமிக்கும் போது பலவிதமான நன்மைகள் நடக்குது. முதல்ல வந்து எங்களுக்கு விவசாயத்துக்கு நாற்று விடும் போதே நாற்று வந்து கருவ ஆரம்பிக்கும். இப்போ அதே போரில் நான் வந்து நாற்று விடும் போது நாற்று நல்லா இருக்குது. முதல்ல உள்ள போரில் 60 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தண்ணி வைக்கணும்பாங்க. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் தண்ணி வைக்கும் போதே மரப்பயிர்களும் சரி நாற்றும் சரி நல்ல வளர்ச்சிக்கு வருது. இந்த மழைநீர் சேமிப்புனால தான் அந்த பலன் நடந்திருக்கு. நிச்சயமாக விவசாயத்துக்கு மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணலாம். இயற்கை விவசாயத்துக்கும் புரட்சியை உண்டு பண்ணலாம். இவங்களை போல நீங்களும் மழைநீரை சேகரித்து விவசாயம் பண்ணி உங்க வருமானத்தை கூட்டணுமா? நம்ம ஈஷா காவேரி பூக்குரல் இயக்கம் வர மார்ச் 22ஆம் தேதி அன்று திருச்சி SRM கல்லூரியில மழைநீரே அமிர்தம் என்ற மாபெரும் கருத்தரங்கம் நடத்துறாங்க. மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பத்தை நேரடியா அவங்க கண்ணு முன்னே செஞ்சு டெமோ காட்ட போறாங்க. இந்த மாபெரும் கருத்தரங்கத்தில் முன்பதிவு செஞ்சு கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.